நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற எல்லா சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்க, ஜாதி எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளோ தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்திப்பார். சந்தித்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அன்பான பண்பான ஒரு மகன். ஒரே ஒரு வியப்பு, அவர் உடல்நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இப்போ எங்கள் ஐயா சைதை துரைச்சாமி, இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல்நலத்தை பேணுவாங்க. இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும்போது இப்படி இது பண்ணணும், இந்த உணவை சாப்பிட்ணும், இப்படி பயிற்சி எடுத்துக்கணும், இது பண்ணணும், எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள். அதில் அண்ணன் ராஜேஷும் வருவார். படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துடுவார். இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அவ்வளோ கவனமாக இருப்பார். இது எப்படி, இது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. மருத்துவம் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு விஷயம் தெரியும். ஸோ அதுவே நான் கேட்டுப்பேன், அங்கிள் இது எப்படி அங்கிள், அது எப்படி அங்கிள் நான் கேட்டுப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அதான் அவர் கல்லறையை அவரே முடிவு பண்ணி வச்சுருக்காரு. நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர். அவர் பெரிய ஹீரோவோ, இல்லை பெரிய குணசித்த நடிகரோ, இல்லை பெரிய ப்ரொடியூசரோ, டைரக்டரோ, அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலேருந்து எல்லா பிரபலங்களும் ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையிலன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவர் தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற எல்லா சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்க, ஜாதி எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளோ தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்திப்பார். சந்தித்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அவர் திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. மிக நல்ல மனிதர். அவருடைய எழுப்பு பேர் எழுப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. மறைக்கவோ முடியாத ஒரு பெரும் ஆளுமை. மிகச்சிறந்த படங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்களில் எல்லாம் அவர் பங்களிப்பு இருக்கும். குறிப்பாக கன்னி பருவத்திலே, பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை, இப்படி பல படங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். திரைக்கலைஞராக அவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர், ஜோதிடக்கலையில் அவர் நிபுணர் என்று தான் சொல்லணும். ஒரு அறிவு பெட்டகமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு நெருக்கமாக பழகினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய அறிவு பொக்கிஷம்னு. பழம்பெரும் திரைக்கலைஞர்கள் அல்ல உலக வரலாற்றில் அறிவியல் அறிஞர்கள், இலக்கிய மேதைகள், இவர்களை பற்றிய நாம் அறிந்திராத அரிய தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை ஒரு நூலாக வடித்து இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தந்த ஒரு பெரிய படைப்பாளி. எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான். புத்தகங்கள்னால் 1 2 அல்ல, மூட்டையாக சாக்கு பையில் கட்டி அனுப்புவார். புத்தகம் அனுப்பியிருக்கேன் வாங்கிக்கேன்னு. அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்தில் தனியாக ஒரு அறை இருக்குது, ஒரு அடுக்கம் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். அதில் பெரும்பாலும் எல்லா புத்தகங்களுமே மார்க்சிய, லெனினிய,
சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள் தான். அறிவை கடன் கொடுக்க ஒருத்தனுக்கு பேரன்பு இருந்தால் தான் தருவான். அந்த மாதிரி அவர் சேமித்து வச்சுருந்த அந்த பொக்கிஷங்களை எனக்கு தன் தம்பிக்கு தந்து எனக்கு அன்பாக தந்தார். அதை ரெண்டாவது நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் திரைப்படங்கள் குறித்து பகிர்ந்து கொள்வது, பேசிக்கொள்வது ரொம்ப குறைவு தான். இலக்கியம், அரசியல், உலக அரசியல் இதெல்லாம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம். எல்லாரோடும் இனிமையாக பேசக்கூடிய பண்பாளர் ராஜேஷ். இவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவரை தெரிந்தவர்கள் அவரை நேசிக்காதவர்கள் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அன்பான பண்பான ஒரு மகன். ஒரே ஒரு வியப்பு, அவர் உடல்நலம் பேணுவதில் அவ்வளவு கவனமாக இருப்பார். இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார், எங்கள் அண்ணன் சரத்குமார், அர்ஜுன், இப்போ எங்கள் ஐயா சைதை துரைச்சாமி, இவங்கெல்லாம் அவ்வளவு கவனமாக அந்த உடல்நலத்தை பேணுவாங்க. இவங்கெல்லாம் எங்களை சந்திக்கும்போது இப்படி இது பண்ணணும், இந்த உணவை சாப்பிட்ணும், இப்படி பயிற்சி எடுத்துக்கணும், இது பண்ணணும், எங்களுக்கு கவனம் செய்யக்கூடியவர்கள். அதில் அண்ணன் ராஜேஷும் வருவார். படப்பிடிப்புக்கு தண்ணீர்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துடுவார். இதுதான் உணவுன்னு இங்கே நடந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அவ்வளோ கவனமாக இருப்பார். இது எப்படி, இது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறது. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அது எதுவாக ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பாக இருக்குது. தமிழ் இனம் ஒரு அறிவு பெட்டகத்தை, ஒரு அறிஞரை இழந்திருக்குது அப்படி தான் சொல்லணும். எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு உட்கார்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம். எது குறித்தும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது. இலக்கியம், அறிவியல், வரலாறு எது குறித்தும் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை நாம் இழந்திருக்கோம். இது பெரும் துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு பிள்ளைகள், அன்பு உறவுகள், அவருடைய நண்பர்கள், திரையுலகில் அவரை ரசித்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன். ஐயா நடிகர் ராஜேஷ் அவர்கள் நீண்ட கால ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தந்தையோட ஒரு நெருங்கிய நண்பர். அந்த காலத்திலேருந்தே தந்தையோட ரொம்ப நெருங்கிய நண்பர். எனக்கு திரைத்துறையிலிருந்து தான் அவர் இந்த நம்ம தர்மதுரை படத்தில் நடிச்சிருந்தார். அவர் நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரம், அந்த எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த காலேஜ் போர்ஷனில். அவர் ரொம்ப நல்ல ஒரு அருமையான நடிகர். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாம் தெரிந்தவர். மருத்துவம், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு வந்து விஷயம் தெரியும். ஸோ அதுவே நான் கேட்டுப்பேன், அங்கிள் இது எப்படி அங்கிள், அது எப்படி அங்கிள் நான் கேட்டுப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அதான் அவர் கல்லறையை அவரே முடிவு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவரும் ஒரு தெய்வ பிறவி மாதிரி ஒரு மனிதர். அவர் ஆத்மா சாந்தி அடைய. சமூக அமைப்புகளிடம் ஒரு மிகப்பெரிய நல்லுறவு, எப்படி ஒரு பன்முக தன்மையுள்ள ஒரு மாமனிதரை தமிழ்நாடு இன்று இழந்திருக்கிறது. அவர் திரைப்படத்தில் மட்டும் பண்பாளராக, குணச்சித்திர நடிகராக இல்லை, மக்களிடம் பழகுவதிலும் நேர்மையாக, உண்மையாக எதையும் எடுத்து சொல்லக்கூடியவர். ஒரு ஆற்றல் மிக்க கலைஞனை இந்த தேசம் இழந்திருக்கிறது. என்னிடம் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர், எது நடந்தாலும் வாழ்த்து சொல்லக்கூடியவர், எப்படி அரசியல் இருக்கும் என்று கணிக்கக்கூடியவர், இப்படி எல்லோரிடமும் எந்தவித பேதமும் இல்லாமல் நட்போடும் வாஞ்சையோடும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மாமனிதரை இன்று நாம் இழந்திருக்கிறோம். அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய கலையுலக ரசிக பெருமக்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த நடிகர், மிக சிறந்த நல்ல மனிதர் நடிகர் ராஜேஷ் சார் அவருடைய மறைவு வந்து திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சும் நான் பார்த்துட்ருப்பேன். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த அந்த மருத்துவம் பற்றி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அந்த பேசும்போது அந்த வீடியோலாம் பார்த்து அவங்க ஐயா சொன்ன சில விஷயங்கள்லாம் நானும் எடுப்பேன். ரொம்ப அவங்க பேசும்போது சரி, ஒவ்வொரு நல்ல உண்மைத்தன்மையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். இப்போ சமீபத்தில் ரொம்ப ஈர்ப்பானது வந்து அவங்களுடைய ஸ்பீச் வந்து பல காட்சிகள் பார்த்துருக்கேன்.
அதில் வந்து அந்த சித்த மருத்துவத்தை பற்றி அவங்க இன்னொரு சாட்டை எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. அது எதுவும் நமக்காகவே சொல்கிற மாதிரி நல்ல ஒரு உணர்வாக இருக்கும். இவ்வளோ சீக்கிரம் அவர் பிரிவுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள சந்திக்கணும், நிறைய பேசணும்னு நான் நினச்சிருந்தேன். திரையுலகத்திற்கும் எல்லாருக்கும் பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய அந்த அனுபவத்தை சொல்கிறேன். என் நீண்டகால நல்ல நண்பர், மனிதநேயர், பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பொது வாழ்க்கையில் உதவுகின்ற கரத்தோடு பலருக்கு நல்ல ஆலோசனைகளை தந்தவர். குறிப்பாக 89ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் மீது கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவும் விசுவாசத்தின் காரணமாகவும் ஜானகி அம்மையாருக்காக அவர்கள் களத்தில் இறங்கி உழைத்ததையும் பிரச்சாரம் செய்ததையும் நான் மறக்க முடியாது. என்னுடைய தொகுதிக்கும் அவர் வந்து பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து அவரோடு நான் நட்பில் இருந்தேன். பல நேரங்களில் பல புரியாத விஷயங்களை பற்றி நாங்கள் இருவரும் ஸ்லாகித்து பேசிக்கொள்வதுண்டு. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பட் ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு யங் ஏஜில் அவர் தவறின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரை பார்த்தா 75 வயசு மாதிரியே தெரியாது. ஒரு 55லேருந்து 60 வயசு மாதிரி தான் அவரோட தோற்றம், அவருடைய முடி, அவருடைய அந்த தேஜஸ், அது எல்லாமே இருக்கும். ஹெல்த் மேலே அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கக்கூடியவர். எல்லாருமே அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உண்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா? வந்திருந்த அத்தனை பிரபலங்களும் அதை, அவரோட பழகின அத்தனை நண்பர்களும் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பழக்கத்துக்கு இனிமையான ஒரு மனிதர், எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். ஒரு சீனியர் ஆக்டராக இருந்தால் கூட அவருடைய அந்த அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் அவருடைய சேனல் மூலிமா நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட சாதாரணமாக சார்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ ஏஜில் எவ்வளோ சார் படிச்சீங்க, எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஞாபக சக்தின்னு. ஸோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப் இருந்ததுன்னா அந்த மெமரி பவர், அந்த குரல், அந்த எல்லாமே இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தவர். பட் இது வந்து ஒரு சடன் ஷாக்கான ஒரு விஷயந்தான். நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிரிஞ்ச ஒரு 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 வருத்தம் இருக்க தான் செய்யும். நமக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியில் அவரோட பழகின அத்தனை பேருக்குமே. அவருடைய ஆன்மா இறைவன் நிலையில் இறைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். சார் வந்து அப்பா வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா மணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கணேசன்னு சொன்னால் தெரியாது, மணின்னு சொன்னால் தெரியும். ஒரு அண்ணா மாதிரி இருந்திருக்காரு, ஒரு வெல்விஷராக இருந்திருக்காரு. அப்பா வந்து போன டிசம்பர் மந்த் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக கால் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. அவரோட லைஃப்பில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக சிவகாசிலேருந்து வந்திருக்கேன். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ. நிறைய சொல்லுவார். நமக்கு சில விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை அவர் வந்து அதுக்கான அர்த்தத்தோடு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். என்னோடய படம் சிவகாசியில் நடிச்சிருக்காரு, தருமபுரி 2 படம் என் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ஷூட்டிங் கேப்பில் இவர்கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். சில நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். நான் அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். சினிமாக்காரப்போ சினிமா தாண்டி பேசுவாங்க. ஆனால் இவர் தான் சினிமா இல்லாமல் நிறைய விஷயம் பேசுவார். வெளி உலக விஷயம் நிறைய அவ்வளோ பேசுவார். ஜாதகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், நீ எதை தொட்டாலும் அது கரெக்டாக அவர் வரலாறாக இருக்கட்டும், யாரை பற்றி கூப்பிட்டு அவருடைய வரலாறு சொல்லுவார் உடனே. அந்தளவுக்கு ஒரு ஒரு பேர் அறிவாளி தான் அவர். பேர் அறிவாளி. நடிகருங்கிற ஒரு சின்ன வட்டத்தில் அவர் வந்து அடைச்சிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அறிவுக்கு இன்னும் பெருசாக அவர் போல் அடைஞ்சிருக்கணும். அது ஒன்று தான், அது இல்லை. அது நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய அறிவாளிகளை கொண்டாட மாட்டோம், அறகுறையத்தை நம்ம கொண்டாடுவோம். ஒரு மிகப்பெரிய அறிவாளி, இவருக்கான இடத்த நம்ம தமிழ்நாடு கொடுக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் இவர் அதிகமாக பேசுறது சினிமா நடிகர்களை பற்றி பேச மாட்டார். ஒருத்தர் விட்டு அதிகம் பேசுவார். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அவரை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு இருப்பார். அவரை பற்றி வியந்து பேசுவார். நமக்கு அப்போ தான் எம்ஜிஆர் பற்றி சில விஷயம் நிறையா தெரியும். அது மாதிரி நிறைய அறிவாளி. இன்னொன்று சிவாஜி ஷூட்டிங் நினைக்கிறேன். ஷூட்டிங் நடந்துக்கும்போது என்கிட்ட எதார்த்தமாக கேட்டார், உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. சார் எனக்கு நாட்டரசங்கோட்டை அப்படின்னு. நாட்டரசங்கோட்டையா? கம்பர் சமாதி எங்கேனா இருக்குது? கடைசி இடத்து கம்பர் அங்கே உங்கள் ஊரில் வாழ்ந்தார், அந்த நாட்டரசங்கோட்டையினார். ஆமாம் சார்ண்ணே. எனக்கே ஷாக்கு. ஒரு நாட்டரசன் என் ஊரை சொன்ன உடனே
எங்கள் ஊரில் கம்பர் சமாதி இருக்குது. கடைசி காலத்தில் கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து அங்கே தான் வாழ்ந்து மறைஞ்சார். அவர் சமாதி அங்கே தான் இருக்குது. உடனே சொன்னார், ஆமாம் சார்ண்ணே. அப்போ சொன்னார், ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போய் கம்பர் சமாதி போகணும், அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. கண்டிப்பாக சார், நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் கூட வரேன் சார், போகலாம்னே. ஆனால் என்ன ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவருக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு ஷூட்டிங் முடியல. அதுக்கு 2 3 நாள் எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு காரைக்குடியில். அப்போ நான் ஊரில் அரேஞ்ச் பண்ணி எங்கள் அப்பாட்ட சொல்லி அவர் போர்ஷன் முடிஞ்ச உடனே நாட் ஷூட்டிங் அனுப்பி எங்கள் அப்பா தான் கூட்டி போய் கம்பர் சமாதிலாம் சுற்றி காட்டினார். அந்த புகைப்படம்லாம் கொண்டு வந்து எனக்கு அனுப்பி வச்சார். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் தான், ஒருத்தர் ஒரு நாட்டசம்னு சொன்னோன்னே அதில் என்ன சிறப்புங்கிறது எங்கள் ஊருக்காரங்க கூட சிலருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு நிறைய ஒரு பொது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவர். எனக்கு என்ன பெரிய ஷாக்குனா, நிறைய விஷயங்கள் இந்த உணவு விஷயங்கள் நிறைய பேசுவார். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேசுவார். அவர்கிட்ட வந்து மது பழக்கம் இல்லை, புகை பிடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ராஜேஷ் அவர்கள். இவ்வளவு ஆரோக்கியம் எல்லாம் பேசினார். அப்போ இது மீறி ஒன்று நடக்கும்போது அங்கே தான் விதியை நம்ம நம்ப வேண்டியது இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணலாம் இந்த வயசு வரைக்கும் இருந்தாருங்கிறதும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். அதை விட பேரதிர்ச்சியான விஷயம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இறப்பு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க பிள்ளைகளோ மற்றவங்களோ அவங்க தான் அவங்கள எங்கே புதைக்கணும், எங்கே எரிக்கணும், எப்படி அடங்கப்படணும், இறப்புக்கு அப்புறம் தான் மற்றவங்க பதட்டப்படுவாங்க. இவர் அது யாருக்கும் அந்த இது கொடுக்கவே இல்லை. இவருக்கான சமாதியை நான் எங்கே அடக்கம் பண்ணணும், என்னுடைய உடல் எங்கே அடக்கம் பண்ணணும், அந்த சமாதியை அவரையே ரெடி பண்ணி வச்சிட்டார். இது சிவாசி டயத்தில் இதை என்கிட்ட சொன்னார். எனக்கு அது பெரிய அதிர்ச்சி. என்னடா ஒரு மனுஷன் வாழும்போதே நம்ம இறந்ததுக்கப்புறமும் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தனக்கே ஒரு தனக்குத்தானே ஒரு சமாதியை கட்டி வச்சுட்டாருன்னா அது எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை. இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச பேச பழக ஒரு அபூர்வ மனிதர். நான் ஒரு பத்திரிக்கைக்காக நிறைய பிரபலங்களை நான் பேட்டி எடுத்துகிட்டு வரேன் தொடர்ந்து. அப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சார்ட்ட நான் கேட்டிருந்தேன், சார் உங்களோட ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. அப்போது சொல்லியிருந்தார், சார் நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்த உடனே நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நம்ம பேட்டி பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆனால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அவர் நிறைய என் கூட பேசின எல்லாமே எனக்கு பேட்டி கொடுத்த மாதிரி தான். அவ்வளவு அர்த்தமுள்ள தான். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் பையனாக இருக்கட்டும், பொண்ணுக்கு ஆண்டவன் எல்லா விதமான தைரியத்தையும் கொடுக்கணும்.